முருகனுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழக மக்களின் வாக்குகளை குறிவைத்து அவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை யாருமே ஏமாற்ற முடியாது. ஏன்னா இந்தியாவிலே அதிகமான கோயில்கள் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான். மிகப்பெரிய பிரம்மாண்ட கோயில்கள், தேவார பாடல் பெற்ற கோயில்கள், திருப்புகழ் பாடல் பெற்ற கோயில்கள், திவ்ய பிரபந்தம் பாடல் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குது. இவ்வளோ கோயில் இருக்குது. கோடிக்கணக்கான மக்கள் சாமி கும்பிட்றாங்க. ஆனால் அவர்கள் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். நீங்கள் தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்க என்ன பாரதிய ஜனதா தாண்டினதாக வரலாறே கிடையாது. இந்தியாவே மோடின்னு சொன்னால் கூட தமிழ்நாடு மோடிக்கு டாட்டா காட்டின ஊர். ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்கு நன்றாக தெரியும், அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கல்வியும் மற்ற கட்டமைப்பு வசதிகளும் என்றைக்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆள தொடங்கியதோ 1967 பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு தான் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, எல்லா வளர்ச்சியும் ஏற்பட்டது.